ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தி எக்ஸ்ப்ளோர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சண்டே, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன குக்கிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன் அரிசி தண்ணியோட. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி இது தாளிக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இது அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை, அப்புறம் தக்காளி. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம செய்முறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். அதோட இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வறுத்து அரைக்கணும் அப்படின்றது கிடையாது, பச்சையாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேஸ்ட் அளவுக்கு வர மாதிரி. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட நெய்யும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி எல்லாம் போட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொலைய நல்லா வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ நான் எடுத்திருக்கேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கர் ஃபேன் வச்சுருந்தேன். அந்த பேன் சின்னதாக இருந்ததுனால நான் இப்போ குக்கர் மாற்றிட்டேன். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன் அதில். அப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் எப்போவுமே சீரக சம்பா அரிசி எடுத்தேன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விடுவேன். இப்போ எனக்கு 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். யம்மியான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே பிரியாணி எடுக்கும்போது நீங்கள் சைடில் இருந்து எடுத்து விடுங்க. செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம அரோமா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது சிக்கன் பிரியாணி, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. ஸோ சண்டே லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதோட சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தேன். அதோட தேங்காய் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு. அது இல்லாமல் ஒயிட் ரைஸ், ரசம் எப்போவுமே எங்கள் வீட்டில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் என்ன குக்கிங், என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. Today's quote is, "You learn more from failure than from success." தமிழ் அர்த்தம்: வெற்றியை விட
தோல்வியிலிருந்து அதிகம் கற்றுக்கொள்கிறீர்கள். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பாய்.